நம்ம சுத்தப்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிற துணிகள், குறிப்பாக படுக்கையிலே விரிக்கப்பட்ட துணிகள், நாம் போர்த்துவதற்கு பயன்படுத்துகிற துணிகள், தலையணை உரைகள், இதில் 2-3 நாட்களுக்குள்ளே உற்பத்தியாகி தங்களை வளர்த்து கொள்ளுகிற கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளுடைய எண்ணிக்கை பாத்ரூம் பயன்படுத்துகிறோம்ல, பாத்ரூம் கழிவறை, அந்த கழிவறையில் உற்பத்தியாகிற கிருமிகளின் எண்ணிக்கையை விட 30 லட்சம் மடங்கு என்னமோ அதிகம் சொல்கிறாங்க. 30 லட்சம். இப்போ பாத்ரூம் 1 லட்சம் கிருமி உருவாக்கிச்சுன்னா பெட்ரூம் 30 லட்சம் கிருமி உருவாக்குமா? எது ஆபத்தான ரூம்னு பாருங்கள். நம்ம பாத்ரூமுக்கு ஒரு லைசால் போடுறீங்க, ஹார்பிக் போடுறோம், பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது தலையை போட்டு கழுவி தொடச்சி ஃபினாயில் போட்டாவது கழுவி துடைக்கிறோம். ஆனால் பெட்ரூம் அப்படி பண்ணுறதில்ல. பெட்ரூமை துடைப்போம், கழுவுவோம். ஆனால் பாத்ரூம் தான் அசிங்கமானது, பாத்ரூம் தான் நோயெல்லாம் பரப்புங்கிற விழிப்புணர்வு உள்ள இருக்க நமக்கு பெட்ரூம் அப்படி தான் இருக்குங்கிறது புரியலை. அதுபோல் வீட்டில் சோஃபா செட்டு போட்டிருக்கோம்னா ஒரு கவர், அது பழைய கவர் கிழிஞ்சு கிடந்தால் அதை தான் போடுவேன் என்று சொல்லக்கூடாது. அதுக்கு வேறு புதுசு வாங்கிட்டா கூட பிரச்சனை இல்லை, இந்த நோய்க்கு பதில் சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப சாய்ந்து அதிலே உட்காந்து தலையை வச்சு அமுக்கி இப்படிலாம் இருக்கும்போது கெஸ்ட்டு வருவான், அவன் உட்காந்துட்டு போவான், அடுத்த இன்னொருத்தன் உட்காந்துட்டு போவான். இதனால் அந்த சூழ்நிலைக்கு ஒரு கிருமி உருவாகுதுங்கிறான். அந்த சூழ்நிலை எதிர்பார்க்குமா? அது அப்படியே பஸ்ஸுகளெல்லாம் அப்படித்தான், பேருந்துகளில் அப்படித்தான். அதனால் இந்த துணிகளை அடிக்கடி மாற்றுவதனால ஒன்றும் தப்பு கிடையாது. குறிப்பாக பெட்ரூமில் அந்த பெட்டை அடிக்கடி இந்த பெட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறோமே, அது தலையணை உரை, முடிந்தால் பில்லோலாம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மத்தியில் மட்டும் கருப்பாக இருக்கும், 2 சைடும் வேறு மாதிரி இருக்கும், மத்தியில் மட்டும் கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு தான் ஆபத்து. பாத்ரூம் வாளியை தூக்கி பார்த்தா அடியில் இருக்கு பாருங்க, பாருங்கள், அந்த கிருமியை விட அதிகமான கிருமி இந்த பெட்ரூமில் இருக்குங்கிறான். ஆக இந்த படுக்கையை நம்ம சுத்தப்படுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆரோக்கியமாக வாழ்க்கை வழி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க.